இனோவா காரை வித்து உங்களுடைய எம்ப்ளாயி சேலரிஸ் கமிட் பண்ண இதை சொல்லுவேன். ஸோ செல்லிங் இனோவா கார் டு BMW 6 Series 8 years 9 years ஆகும்பொழுது குளோபலா ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. ஓகே, கிரைசிஸ் டீல் பண்ண முடியல. நியூ கஸ்டமர்ஸ் இல்ல எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியல. வைஃபோட நகைலாம் கூட பேங்க்ல வச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியில கார் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, காரையும் வித்தாச்சு. கம்பெனி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கல. அப்ப கூட எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. தனிநபர் வருமானம் 2.5 லட்சம் இருக்கு. அது 7.5 லட்சமா வந்துச்சுன்னா அதுதான் ஐடி பண்ணுச்சு. ஐடி என்ன பண்ணுச்சுன்னா பணத்தை கொண்டு போயிட்டு தனிநபர்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஃப்ரீ. மிஸ்டர் கமலஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, என்னோட அம்மா வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நீ டாய்லெட்டே கழுவுறதா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல என் மகன் மாதிரி ஒரு டாய்லெட் யாராலையும் கழுவ முடியாது அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடு. ஸோ நான் அதை பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சா நான் இன்னைக்கு இருக்கேன். சீரியஸா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் டாய்லெட் பற்றி சொன்னீங்களா, இந்த டாய்லெட் பேஸ் பண்ணி ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாம். ஓகே, யாராவது கேட்குறாங்க. உங்களோட கரியர்ல நீங்க எடுத்த பிக்கெஸ்ட் ரிஸ்க்னா என்ன சொல்லுவீங்க? 2004ல வந்து இந்த மாச சம்பளம் 1,65,000. அப்போ வந்து அதை விட்டுட்டு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலி ஆண்டர்பிரினர் வந்து there's always more to gain தான். 1000 crore கம்பெனி கிஸ்ஃப்ளோவுடைய ஃபவுண்டர் அண்ட் CEO திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களுடைய 1 டேல இருக்கக்கூடிய விஷயங்களை ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். அவரோட ஆஃபீஸில் தொடங்கி அவரோட வீட்டில் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப குறிப்பாக 1000 crore கம்பெனிக்கு இது இன்றைக்கி பேசுகிறோம். பட் 1000 crore கம்பெனிக்கு இதுவும் ஒரு காலத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருக்கும். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து 1000 crore அந்த ஜேர்னி ஒன்று இருக்கும். அந்த ஜேர்னியில் நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து பேச போகிறோம். ஸோ அதுக்கான விதை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் திரு சுரேஷ் அவர்களோட பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய் சார். ஹலோ. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட தான் டிராவல் பண்ண போறோம். அப்படியா? ஓகே, சூப்பர், ஆசம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கல நீங்க? ஆசம், நல்லா இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் என்விரான்மெண்ட் உங்க ஆபீஸ். நான் 2வது தடவை வரேன். ஒவ்வொருத்தரையும் பிரமிக்க வைக்குது. அது வந்து சென்னையிலே ஒரு யூனிக் பில்டிங், பெரிய பில்டிங். நியூயார்க்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு மாடல் இது. ஓகே, ட்வின் டவர்னு சொல்றாங்க. அதே ட்வின் டவர் இங்க இருக்கு சென்னையில. சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் மோஸ்ட்லி எந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் நான் மோஸ்ட்லி என்வி ஆனதில்லை. ஏன்னா நான் இதை பேஷனோட வந்ததுனால எனக்கு என்வி ஆனதே கிடையாது. ஐயோ அப்படின்னு. பட் ஆனால் முதல் முறையாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் அந்த என்விரான்மெண்ட் அதில் கூட பெர்க்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் ஐடி படிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன என்வி வர வச்சிட்டீங்க எனக்கு. அப்படி இல்லை, ஐடி வந்து கொஞ்சம் கிளாமரஸ் ஜாப். ஏன்னா அந்த ஒரு மாதிரி கண்ணாடி மாளிகையில் உட்காந்து வேலை பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால. பட் என்னன்னா இப்போல்லாம் வந்து நான் ஐடியில் கூட நிறைய சம்பளம் கிடைக்குது. இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. ஏன்னா ஐடியோட கிளாமர்னால எல்லாரும் வந்துடுறாங்க. ஆக்சுவலா அது ஏன் நினைக்கிறேன்னா அந்த சிலிக்கன் வேலி கல்ச்சர் வந்துருச்சு. மற்ற இண்டஸ்ட்ரியில நாம வந்து இந்த லோக்கல் கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்றோம். இங்க இந்தியாவில் இருக்கிற கல்ச்சரு ஐடி மாத்திரம் சிலிக்கன் வேலிலேருந்து வர்றதுனால அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. நிறைய பேருக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னா, சிலிக்கன் வேலி கல்ச்சருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ஹியூலெட் பேக்கார்ட்னு ஒரு கம்பெனி. அந்த கல்ச்சர் தான் HP வே அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அது இட்ஸ் கால்ட் த பைபிள் ஃபார் ஹவு டு ரன் அ கம்பெனி. ஓகே. அந்த HP வேன்ற புக்கை பார்த்து காப்பி அடிச்சது தான் அந்த சிலிக்கன் வேலி கல்ச்சர். எல்லா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த HP புக்கை வாங்கி அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட ஹேண்ட் புக், அதான் எம்ப்ளாயி ஹேண்ட் புக். HP வேங்கிறது ஒரு எம்ப்ளாயி ஹேண்ட் புக். ட்ரைட்ரஸ் 7 ட்ரைட்ரஸ் 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இன்டெல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இன்டெல் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அந்த கோர் ஃபவுண்டர்ஸ் 7 8 ட்ரைட்ரஸ், அது நம்பர் மறந்துட்டேன், 8 7 அந்த 7 பேர் வந்து அந்த பழைய கம்பெனியிலிருந்து விட்டுட்டு இன்டெல் ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்கள வந்து போகும்போது அந்த பழைய கம்பெனில வந்து அவங்கள வந்து ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் என்னன்னா அதுதான் வந்து ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஐடி அதாவது சாஃப்ட்வேர் ரெவல்யூஷன் வந்து சிலிக்கன் வேலியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2-3 பிக் டைம் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து ஒன்று HP, இன்னொன்று வந்து ஆக்சுவலாக இன்டெல். இது 2 கம்பெனிஸும் சிலிக்கன் வேலியில்
வந்தது தான் வந்து மிகப்பெரிய அந்த ட்ரெண்டுக்கான முக்கியமான காரணம். ஹெச்பி என்னோட பழைய கம்பெனி ஹெச்பி மேலே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஆமாம். பெப்சியோட சிஇஓ வருவார், வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஆப்பிள்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஆப்பிள்லேருந்து ஃபயர் பண்ணோடனே ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்பட்டுட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா ஹெச்பியோட ஃபவுண்டருக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கோ இல்லை லெட்டர் எழுதுவாரான்னு தெரியல, அது மறந்துட்டேன். டேவ் பேக்கர்டு போய் பார்த்து சொல்லுவார், நான் ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் அப்படின்னுவார். ஐ லெட் யூ கைஸ் டவுன். அவரை ஃபயர் பண்ணோடனே ஐ லெட் யூ கைஸ் டவுன். அவர் இதானு ஃபீல் பண்ணுது. அவர் நான் என்ன வந்து ஃபயர் பண்ண கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து பெரிய ஃபவுண்டர்ஸ், நான் வந்து இந்த மாதிரி பெப்சி சிஇஓ வந்தால் பெருசாகிடும்னு நினச்சி பண்ணேன். இந்த ஐடி கல்ச்சரே நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஓகே, அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டேன். ஐ லெட் யூ கைஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்பாலஜைஸ்ன்னு போய் சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஹெச்பியோட ஃபவுண்டர்ஸ் மேலே ஹி ஹேட் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதே சமயத்தில் ஏர்லி டேஸில் அந்த ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த டிரான்சிஸ்டர்ஸு இந்த மியூசிக் இதெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ஆப்பிள் பண்ணுறது. ஐபேடுக்கு இல்லை, ஆப்பிள் அந்த இது அது பேர் என்னது, அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்பிள் 1. அதுக்கு முன்னாடி அந்த டெலிஃபோன் AT&T டெலிஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த டிவைஸ்க்கு உண்டான டிரான்சிஸ்டர்ஸ், சிப்ஸ் அது எல்லாமே ஹெச்பில தான் எடுத்து வருவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ வந்து ஹெச்பி வாஸ் தி ஒன் which manufactures all those things. அங்கே தான் கிடைக்கும், அந்த கம்போனன்ட்ஸ்லாம் கிடைக்கும். இன்னைக்கு தான் எவ்வளோ பேர். ஸோ பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது அதில். ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் ஐ had the opportunity to work in HP for 4 years. It was a very phenomenal experience. தமிழ்நாடு பற்றி நிறைய பேசுறீங்க, தமிழ்நாடு எப்படி வளர்ந்துச்சு நிறைய பேசுறீங்க. பட் நீங்கள் வந்து 1000 crore கம்பெனின்னு தெரியும், அந்த 1000 crore கம்பெனி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை டீட்டெயிலாக பேசுகிறோம் அந்த இதில். சரி பேசலாம். ஆக்சுவலாக இந்த 1000 crores வந்து ஒரு வேல்யூவேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஒரு கம்பெனின்னு வேணால் சொல்லலாம். அதில் வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண, அதாவது ஒரு ரீசனபிளி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம சாஃப்ட்வேர்னு எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணிடுவோம். ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேஸ் அண்ட் சர்வீஸ் பேஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதுக்கு முன்னால நான் நீங்க பயங்கர கிரியேட்டிவ், டக்குன்னு ஒரு ஸ்பான்டனியஸா யோசிக்கிறதாகட்டும், பயங்கர கிரியேட்டிவ். இப்போ இந்த ஐபோன் மெத்தட்ல பண்ணலாம்னு சொன்னது நீங்க தான் ஆக்சுவலா. இது எப்படி இந்த ஸ்கில் இருந்தா ஆந்திரப்ரனர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சமயத்துல அது என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா ரிசோர்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ரைட். இப்போ அதாவது தேவைப்பட்ட பணம், தேவைப்பட்ட ஆளுங்க, ஸ்கில்டு ட்ரெயின்டு மேன் பவர், இதெல்லாம் வந்து வந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும்னா எந்த ஆண்டர்பிரனராலையும் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாது. அதுதான் வந்து ஒரு மேனேஜர்ஸ்க்கும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு மேனேஜரை நீங்க ஹையர் பண்ணி அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன கேட்பார், சார் எனக்கு ஒரு டீம் வேணும் சார், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணும் சார், இந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கணும், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த டெக்னாலஜி வேணும், இந்த டிவைஸ் வேணும், இதெல்லாம் கேட்பாங்க. அவ்வளவு காசே இருக்கு ஆண்டர்பிரினர், இவ்வளவு காசுலாம் இருந்துச்சுன்னா பட் entrepreneurs generally at least early stages அவங்களுக்கு resources ரொம்ப கம்மியா இருக்கும், காசும் கம்மியா இருக்கும், டேலண்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஜெனரலா ஃப்ரெஷர்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இந்த சின்ன கம்பெனியா இருக்கும் இல்லையா, இதை நம்பி நிறைய பேர் வர மாட்டாங்க. சோ ட்ரஸ்ட் பண்ணி வரும். பெருசா ஆன அப்புறம் வருது எல்லாரும் வருவாங்க. பெரிய கம்பெனி பெருசானதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு வேலை கொடுங்க, உனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க. கம்பெனி சின்னதா இருக்கும் பொழுது யாரும் வர மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறது, அவங்களுக்கு அவங்க ஜாப் இருக்கு இல்லையா, அந்த ஜாப் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ வந்து நீங்க BMW 6 Series, பட் நான் முன்னால ஆரம்பிக்கிறது வந்து இனோவா காரை வித்து உங்களுடைய எம்ப்ளாயி சேலரிஸ் கமிட் பண்ண இதை சொல்லுவாங்க. ஸோ செல்லிங் இனோவா கார் டு BMW 6 Series, அந்த ஸ்டோரி சொல்லுங்க. அது வந்து என்ன ஆச்சுங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஜேர்னி ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ப்ராடக்ட் ஜேர்னி ஒரு கிட்டத்தட்ட 4வது வெர்ஷன் இந்த கிஸ்ப்ளோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து 4th ஐட்ரேஷன் ஆஃப் த சேம் ஐடியா. ஓகே என்ன சொல்லுவாங்கன்னா, சேம் ஐடியா தான். ஐடியா என்னன்னா,
ப்ரோக்ராமிங் தெரியாதவங்கள பிசினஸ் யூசர்ஸ்னு சொல்லுவோம். ரைட் அவங்களால ஒரு சாஃப்ட்வேரை அவங்களே கோடிங் இல்லாம பண்ண முடியுமா ரைட் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் அந்த ஐடியா, அந்த Okay. கரு. ஓகே 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 அது இப்போ வந்து லோ கோட் நோ கோட் அப்படின்னு சொல்றாங்க. Okay. அப்பெல்லாம் அதுக்கு மாதிரி ஒரு பேரே இல்ல அதுக்கு. ஓகேங்களா? இந்த கருவை வச்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். ஓகே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆகும் பொழுது குளோபலா ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. ஓகே அந்த கிரைசிஸ் அப்போ எங்களால அந்த கிரைசிஸ் டீல் பண்ண முடியல. ஓகே 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 ரொம்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் நிறைய பேரால பே பண்ண முடியல. இப்ப கொரோனா மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த டைம்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், டிப்ரெஷன் மாதிரி வந்துச்சு. ஓகே ஸோ அப்போ வந்து கஸ்டமர்ஸ் இல்ல, நியூ கஸ்டமர்ஸ் இல்ல, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு மாசம் வந்து ரொம்ப மோசமா போயிருச்சு. ஓகே அப்ப அந்த மாசம் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஏதோ தேவைப்பட்டுச்சு. அப்ப கிரெடிட் கார்டு எல்லாம் ஃபுல்லு, எல்லா கிரெடிட் கார்டுலயும் காசு எடுத்தாச்சு. என் ஒய்ஃபோட நகைலாம் கூட பேங்க்ல வச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா ஆப்ஷனும் எக்ஸஸ் ஆயிடுச்சு. எல்லா கூட எக்ஸஸ் ஆயிடுச்சு. கடைசியில கார் மாத்திரம் தான் இருந்துச்சு. சரி காரையும் வித்தாச்சு. காரையும் வித்துனா அது ஒரு 5 lakhs என்னமோ கிடைச்சிச்சு. ஓகே அப்புறம் அந்த மாசம் சம்பளம் கொடுத்தோம். லக்கிலி அந்த மாசம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து we started doing well. ஓகே 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 So slowly started recovering and we got out of the trouble.